வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நாம் ஒரு தரமான த்ரில்லர் படத்தை பார்க்க போகிறோம். பெரிய பெரிய ஆக்டர்லாம் யாருமே இல்லாமல் ஒரு சின்ன ஆக்டர்ஸ் கூட்டத்தை வச்சுக்கிட்டு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ இல்லாமல் சின்ன ப்ரொடக்ஷன் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய படத்தை ட்ரெடிஷ்னல் வேல்யூவோட ஒரு படத்தை க்ரியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டங்க. அதுவும் IMDb ரேட்டிங்கில் கிட்டத்தட்ட 9 கிட்ட வாங்கியிருக்க படம் இவ்வளோ சின்ன க்ரூ வச்சு எடுத்துருக்காங்கிறதே ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த படத்தை முழுசாக பார்த்துடலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கொல்லிமலை பக்கத்தில் இருக்கிற அரண்மனை காடுங்கிற ஒரு சின்ன மலைப்பகுதியை காட்டுறாங்க. அந்த மலைப்பகுதிக்குள்ளே சிட்டிக்குள்ளே ராம்னு ஒரு பையனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ட்ரக்கிங் போயிட்டு அப்படியே கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக போகிறாங்க. கொஞ்சம் நேரம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டால் நடக்க முடியல. ஏன்டா எப்படா இப்படியெல்லாம் மலைப்பகுதிக்குள்ளே போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, இங்கேயே கேம்ப் ஃபயர் போடலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி இரு நான் ஏதாவது விறகு கட்டையை உடச்சிட்டு வர்றேன் கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு மரத்தில் பட்டு போன கிளை ஒன்று இருக்கும். ஸோ அதை உடைக்கலான்னு உடைக்க ட்ரை பண்ணுறான், முடியல. கஷ்டப்பட்டு அதை உடச்சி கீழே விழுந்துடுறான். அப்போ தான் பார்க்குறான் அந்த உடைப்பட்ட பகுதிக்கு உள்பக்கத்தில் இருந்து ஒரு பொம்மை மரத்துலேருந்து வெளியே வருது. இவன் பார்த்து மிரண்டு போயிடுறான். மிரண்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடலாம் திரும்பி பார்க்குறான். அவள் ஹெட்ஃபோனை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறான். இவன் என்ன தான் பேசினாலும் வாயிலேருந்து பேச்சு வர மாட்டேங்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு காட்டுக்குள்ளே தெரிச்சு ஓடுறான். ஸோ ரொம்ப நேரமாகி ராம காணாங்கிறனால இவன் கேர்ள் ஃப்ரெண்டும் பின்னாடியே அந்த மரத்துக்கிட்ட பார்க்குறான். பார்க்கும்போது அந்த இடத்துல கீழே ஒரு பொம்மை கிடக்குது. அந்த பொம்மை கிடந்த உடனே அழுங்காமல் அந்த பொம்மையை மட்டும் எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்க்கும்போது இவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் அப்படியே சைலண்ட்டாக வருது. ஸோ அதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு பேச்சுங்கிற நம்மளோட டைட்டில் கார்டை போடுறாங்க. இந்த சம்பவத்தில் அந்த கப்புள்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னு தெரில. அப்படியே அதை கட் பண்ணிவிட்டு அந்த கிராமத்திலேயே மாரின்னு ஒரு கேரக்டர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் ஏதோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சின்னதாக ஏதோ எடுபடி வேலை செஞ்சுட்டு இருப்பாப்புல. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்துக்கு யாராவது டூரிஸ்டர் வந்தாங்கன்னா அவங்கள இல்லீகலாக மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் அதுலேருந்து கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு நல்ல ஒரு அன்பான மனைவி, ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அன்னைக்கு நாள் காலையில் என்ன நடக்குது, அவரோட பொண்ணு இவரோட பைக் சாவி எடுத்து வச்சுக்கிட்டு என்னை சினிமா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நீ ஏமாற்றிட்டே இருக்கலப்பா அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கு. இல்லைம்மா 2 நாள் உன் பிறந்த நாள், கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சார் யாரோ டூரிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள மேலே மலைப்பகுதிக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க, நான் அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்றைக்கி ஒரு நாள் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நாளைக்கு உன்னை சினிமா கூப்பிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணிவிட்டு பைக்ஸை வாங்கிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அந்த டூரிஸ்டர்ஸ்லாம் பார்க்க போகிறாரு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு ட்ரெக்கிங்காக வந்திருக்கிறது மொத்தம் 5 பேர். மீனாங்கிற ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாமல் சாருங்கிற ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரோட பாய் ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் செர்ரின்னு ஒரு சிங்கிள் ஆள். அந்த செர்ரிங்கிற பையனுக்கு எப்போதுமே என்ன பழக்கம் இருக்குன்னா ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நாளை காலைல 7 மணிக்கு ரெசார்ட்லேருந்து கிளம்பிடுங்க, நான் வர்ற வழியில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் தான் இருப்பேன், அந்த இடத்துல என்னை பிக்கப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இதே மாதிரி அடுத்த நாள் காலைல எல்லோரும் 7 மணிக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ ஜாலியாக எல்லாம் கூத்தடிச்சிக்கிட்டு கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம மாரியும் பிக்கப் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக மாரி வீட்டை கிராஸ் பண்ண போகும்போது கரெக்டாக மாரியோட பொண்ணு காரு குறுக்கு நிற்கிது. இவங்கெல்லாம் பயந்துட்டு என்ன எதாச்சும் பார்க்கும்போது மாரி மட்டும் இறங்கி போய் என்னம்மான்னு கேட்கும்போது கழுத்தில் ஒரு தாயத்தை போட்டு விட்றாப்புல. ஸோ அவங்க அம்மா தான் இது மாதிரி அப்பா மறந்துட்டு போயிட்டாரு, காரை நிப்பாட்டி போட்டு விடுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதை மட்டும் மறக்கக்கூடாதுன்னு அம்மா எத்தனை டைம் சொல்லியிருக்கு, அதையுமே நீ மறந்துட்டு போகிற அப்படின்னோடனே அந்த தாயத்தை ஏன் அவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு புரியல. சரி ஓகே, காட்டுக்கு போகும்போது இந்த தாயத்தை போடாமல் போகக்கூடாது, உண்மைதான், சரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி இவன் மறுபடியும் போயிடுறான். கரெக்டாக செக் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி காரை நிப்பாட்டி, சார் இதுக்கு மேலே போனால் செக் போஸ்ட்டு, ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, நம்ம போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால் இங்கேயே காரை நிப்பாட்டிருங்க, இது எங்கால இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி போகலான்னு போகிறான். அப்பன்னு பார்த்து அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் காரில் வர்றாப்புல. வந்த உடனே பார்த்துட்டு என்ன இங்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறி அண்ணே நான் தானே அப்படின்னு சொல்லும்போது மாறி நீயா, சரி ஓகேன்ட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஏன் ஊர்க்காரங்க எல்லாருமே எப்போதும் ஒரு மாதிரியாகவே இருக்கான்னு கேட்கும்போது, மேடம் உழைக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு அக்கெல்லாம் இவனு சொல்லிட்டு போகிறான். அந்த 5 பேர் கேங்கில் இந்த மீனாவுக்கு மட்டும் நம்ம மாதிரி சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் மாறி வந்தப்பயே ஏன் இது நம்ம சீக்ரெட்டாக போகலாம் தான் நினச்சோம், ஏன் இது மாதிரி மாறி எல்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது மீனாவோட பாய் ஃப்ரெண்டு தான் என்ன சொல்கிறான், இது மாதிரி முன்னாடியெல்லாம் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது, அங்கே வியூ பாயிண்ட் இருக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் போகலாம், இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றிட்டாங்க, வேறு வழி இல்லை, லோக்கல் கைடு ஹெல்ப் இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது அப்படின்னு சொன்னோடனே இவன் வேறு வழியே இல்லாமல் தான் இப்போ மாறி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான். இவங்களும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மெயின் காட்டுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. அப்போயே கூப்பிட்டு இது மாதிரி யாராவது ஃபோன் பேசணும்னா ஃபோன் பேசிக்கிங்க, இதுக்கு மேலே சுத்தமாக டவர் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்லும்போது மீனா மட்டும் என்ன இப்படியே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ஒரு சின்ன ஓடை ஓடிட்டு இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக ஓடையில் கால் நினைக்கலான்னு கால் நினச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாறி திட்டுறான்,
இது சின்ன ஓடை, எல்லா மிருகங்களும் இங்கே தான் தண்ணி குடிக்க வரும். இந்த இடத்துல என்னம்னா நமக்கு ஆபத்து. தயவுசெய்து 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய அருவி மாதிரி இருக்குது, அங்கே கூட போயிடலாம், இங்கே வேணாம், எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். மீனாக்கு இன்னும் கடுப்பாகுது. சரி பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து கன்சோல் பண்ணிவிட்டு, சரி விடு, அவர் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே எல்லாருக்கும் டயர்டாகிடுது. டயர்டானோடனே அங்கங்கே ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே நம்ம செடி தான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தம்மு அடித்து தள்ளிக்கிட்டே இருப்பானே, அங்கேயும் ஒரு தம்மை பற்ற வச்சிடறான். சாரு கடுப்பாயிட்டு வந்து, ஏன்டா டே இங்கேயும் தம் பற்ற வச்சிட்டியான்னு என்ன கல் எடுத்து அடித்து அவன் மேலே வந்து விளையாண்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த கல் அந்த இடத்துல கட்டையெல்லாம் போட்டு வந்து பயங்கரமாக ஒரு இடத்த வந்து தடுத்து வச்சுருக்காங்க. அதில் பட்ட உடனே மணி சவுண்டெல்லாம் கேட்குது. என்னடா மணி சவுண்டுன்னு வந்து கிட்ட போய் பார்க்கும்போது அந்த கட்டையெல்லாம் விலக்கி பார்க்குறாங்க. அங்கே உள்ளே வந்து ஒரு 5-6 மணி வரிசையாக கட்டி வச்சுருக்கு. அந்த இடத்துல வந்து பழங்கால தமிழ் எழுத்தில் இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி பொதுமக்களே வந்து எழுதி வச்சுருக்காங்க. மாறி அந்த போர்டையும் அந்த இடத்தையும் பார்த்த உடனே மிரண்டு போயிடறான். ஐயோ இந்த இடத்துல எதுக்கு வந்து கல்லை விட்டு எரிஞ்சிங்க அப்படி இப்படின்னு இவங்க எல்லாத்தையும் திட்டி அங்கேருந்து முதல்ல கிளம்ப சொல்கிறான். நம்ம சாருவோட பாய் ஃப்ரெண்டோ இவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஏன் அவ்வளோ பெரிய விஷயமா, என்ன விஷயம் சொல்லு, என்ன பேய்க்கா சொல்ல போறியா அப்படி இப்படின்னு. இவனுக்கு வந்து எந்த கதையும் சொல்கிறதுக்கு வந்து விருப்பமே இல்லை. ஸோ எனக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை உங்கள்கிட்ட சொல்லி வந்து உங்களை பயன்படுத்த விரும்பல. தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது. இது வந்து உங்களுக்காகவோ எனக்காகவோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காகவோ வந்து இது எழுதி வச்ச பகுதி கிடையாது. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த கவர்மெண்ட்னு உருவாகிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஊர் மக்கள் யாரும் வந்து இதுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு முன்னாடி எழுதி வச்ச போர்டு இது. தயவுசெய்து யாரும் உள்ளே போகாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் இருந்துக்கிட்ட என்ன அவ்வளோ பெரிய வந்து இதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிக்கு பக்கத்தில் ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையில் தான் அந்த 5 மணியை வந்து கோத்து வச்சுருப்பாங்க. அந்த கட்டையை போய் எப்படின்னு சொல்கிறான், கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடி வச்ச கட்டை இல்லை, அதை அப்படியே கட்டை வந்து உடஞ்சி வந்து விழுந்துருது. மணியெல்லாம் கீழே விழுந்து பயங்கரமான சவுண்டு காடு முழுசு வருது. இவங்களால காதில் கேட்கவே முடியல. அவங்களும் லைட்டாக பயம் வந்தோடனே சரி ஓகே மாதிரி சொல்கிற மாதிரியே கேட்போம் அப்படின்னு சொல்லி கம்முன்னு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு இவங்க வந்து அட்டைன்மெண்ட் நடித்த வியூ பாயிண்ட் கிட்ட போகும்போது நம்ம சாருக்கு ஏதோ வந்து பின்னாடி சத்தம் கேட்குற மாதிரியே இருக்குது. என்னடான்னு சொல்லி வந்து சைடில் விலகி அப்படியே போய் பார்க்குறா. ஸோ வந்து பாறை வந்து முகடு ஒன்று இருக்கும். அங்கேருந்து பார்த்தா வந்து கீழே பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கு முன்னாடி கிட்ட போகிறா. கிட்ட போனவுடனே யாரோ இவளை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி லைட்டாக ஒரு ஃபீலிங் வருது. இவள் கீழே உழுவு போகும்போது நம்ம மாறி போய் கரெக்டாக கையை பிடிச்சி வந்து காப்பாற்றிடுறான். காப்பாற்றிட்டு யாரை கேட்டு போய் இங்கே வந்தீங்க, உங்களை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா, ஒஸ்ட் ஆளுகளாக இருக்கீங்களா அப்படின்னு திட்டுறான். டீம் மெம்பர்ஸை திட்டின உடனே டேய் இல்லைடா யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறா. யாருமே அதை நம்புறதுக்கும் தயாராக இல்லை. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க முன்னாடி போன உடனே பின்னாடி ஒரு கை ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து அப்படியே நைஸாக வந்து பின்னாடி மறையிறத வந்து காட்டுறாங்க. ஒரு வழியாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ போயிடுறாங்க. வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கேமராமேன் செர்ரி அவனோட கேமராவை எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு வந்து போகிறான். அப்பன்னு பார்த்து நம்மளோட சாரு எல்லாரும் பிடிச்சி அவளுக்கு ஃபோட்டோ வந்து எடுக்கவே மாட்டான். அவளை எப்படியாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு எல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணி துரத்தும் போது இவனும் போய் எப்படியாவது பிடிக்கிறா, நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு வந்து ட்ரை பண்ணும்போது அவனோட கண்ணாடி கீழே விழுந்துருது. அதை எடுத்து தொடச்சி போட்டு பார்க்கும்போது ஒருத்தரையும் காணோம். என்னடா ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு வந்து இவன் தொலைவிட்டே போகும்போது தான் இவங்க 4 பேர் தான் வந்து விளையாட்டுக்காக ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிருக்காங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி மீனா ஒளிஞ்சிருக்கிறத இவன் பார்க்குறான். மீனா அப்படியே மரத்துலேருந்து சைடில் வந்து போஸ் கொடு, நான் உன்னை சூப்பராக ஃபோட்டோ எடுத்துறேன், 5 லட்ச ரூபா கேமரா சூப்பராக விழுவோம் அப்படின்னு சொல்கிறான். இவனும் வந்து கிட்ட க்ளோஸ்அப்பில் வந்து எடுக்கலான்னு போகும்போது கேமராக்குள்ளே வந்து வேற ஒரு உருவம் தெரியுது. ஒரு வந்து வயசான ஒரு பாட்டி வந்து லைட்டாக வந்து இது பார்த்துட்டு வந்து போகிற மாதிரி தெரியுது. இவன் பயந்துட்டு வேகமாக ஓடி போய் அந்த மரத்துக்கு பின்னாடி பார்க்குறான். மீனான்னு பார்க்கும்போது மீனாவை காணாம். என்னடா மீனாவை காணான்னு பார்த்துட்டு இருக்கும்போதே யாரோ இவனோட காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறாங்க. சல்லுன்னு வந்து கீழே விழுந்து இவனுக்கு அடிபட்டுருது. உடனே வந்து மரத்துக்கு பின்னாடி இருந்த 4 பேர் வந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்து வாரிக்கிட்டியா காலை வாரிக்கிட்டியா, இவ்வளோ பயம் தேவையா அப்படின்னு வந்து எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இவனுக்கு கடுப்பாகி டேய் லூசு பயல்களா, நான் எதுவும் கீழே விழுவல, என்னை யாரோ காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லி இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இப்போல்லாம் சண்டை நடக்குது. இது மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் என்னை வந்து காலை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான். இந்த லூசு பையில யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சரண் ஒருத்தன் தான் சரி விடு அப்படின்னு சொல்லி வந்து சமாதானப்படுத்துகிறான். அந்த சைடு சாருவோட பாய் ஃப்ரெண்ட் சீனும் சேர்ந்துக்கிட்டே இவனை ரொம்ப கலாய்க்கிறாங்க. டேய் என் காலை பாருங்கடா அப்படின்னு காலை காட்டுறான். காலில் வந்து 5 விரல் வந்து பட்ட மாதிரி வந்து ரேகை இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் பயப்படுவாங்க நினச்சா அவங்க எந்த பாறை இடுக்கில் கொண்டே காலை விட்டா அப்படின்னு சொல்லி அதையும் கிண்டல் பண்ணுறாங்க. இவன் செம்ம கடுப்பில் வந்து கண்டமேனி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம மீனாவும் சப்போர்ட்டுக்கு வந்துடுறா. சரி இது மாதிரி ஓவராக கலாய்க்காதீங்க, நீங்களாக வந்து பயந்தது கிடையாதா அப்படி இப்படின்னு பேசும்போது அவங்க நாங்கள் எங்கே பயப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செரியும் மீனாவும் சேர்ந்து அவங்கள வந்து ஏற்றி விட்றாங்க.
அவ்வளோ வந்து தைரியமான ஆளுகளாக இருந்தால் அந்த தடை செய்யப்பட்ட பகுதின்னு இருந்துச்சுல்ல, அந்த இடத்துக்கு உள்ளே போயிட்டு வந்து வாங்கடா அப்படின்னு உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, நீ என்ன கேமரா ஃபோன் மயிரை பிடுங்கிறதுக்காக வச்சுருக்க, கேமரா ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோதானே விடு, நாங்கள் போய் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம சீனுவும் சாரும் வந்து கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மாரிக்கு வந்து செம்ம காண்டாயிருது. உங்களுக்கெல்லாம் இந்த காட்டை பார்த்தா விளையாட்டு மாரி தெரியுதா, ஏதோ விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா அந்த தடை செய்யப்பட்ட பகுதின்னு அவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், அதையும் மீறி வந்து உள்ளே போகணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகுறான். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னங்கிறது நம்ம மாரிக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. ஆனால் இதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லியும் வந்து பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறனால தான் சொல்லாமல் வந்து வெறும் வந்து கத்திக்கிட்டு வான் பண்ணிக்கிட்டு மட்டும் இருக்கான். இவங்க உன்னை விட எங்களுக்கு காட்டை பற்றி நிறைய தெரியும், உனக்கு இந்த ஒரு காடு தான் தெரியும், நாங்கள் பல ட்ரெக்கிங் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஒரு ரிப்பன் எடுக்கிறாங்க. அந்த ரிப்பன் எதுக்குன்னா, காட்டுக்குள்ளே போனால் காடு நம்மளை எப்படி ஏமாத்திருமில்ல, இந்த பக்கம் போனால் வந்து திருப்பி இந்த பக்கமே வருமானு தெரியாது. அதனால் போகிற இடத்துல இந்த ரிப்பன் கட்டிட்டு உள்ளே போயிட்டு வரலான்னு இவங்க கிளம்பி போகிறாங்க. மாறி எவ்வளோ சொல்லி வந்து இவங்க கேட்கல. விழுப்படுத்த சாருவும் சீனுவும் அவங்க கையில் வச்சிருந்த ரிப்பனை கட்டிக்கிட்டு கரெக்டாக வந்து அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்து உள்ளேயே போயிடுறாங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது. என்னடா வீடு இருக்குன்னு சொல்லி 2 பேரும் உள்ளே போய் பார்க்கலான்னு போகிறாங்க. அங்கே நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்தீங்களா ஒரு பொம்மை, அந்த பொம்மை வந்து அந்த வீட்டில் வந்து கீழே உளுந்து கிடக்கு. நம்ம சாரு அதை போய் வந்து எடுக்கலான்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நம்ம சீனு ஏதோ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூம் இருக்குது, நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன்னு அதை பார்க்க போகிறான். அதுக்கப்புறம் இந்த திரும்பி பார்த்தா இந்த பொம்மை வந்து செவுத்தில் வந்து ஒரு கோலம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அந்த செவுத்தில் இருக்குது. கீழே கிடந்த பொம்மை எப்பட்றா மேலே வந்துச்சு அப்படின்ட்டு, சரி ஓகே இந்த வருஷத்தோட மிகப்பெரிய செல்ஃபியை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை போய் கையில் எடுத்துகிட்டு செல்ஃபி எடுக்க போகிறான். செல்ஃபி எடுக்க போனால் அந்த பொம்மைக்கு பதிலாக அந்த சூனியக்காரியோட வந்து உருவம் வந்து அந்த பொம்மைக்கு பதிலாக கேமராவில் தெரியுது. பார்த்து மிரண்டு போயிட்டு கேமராவை கீழே போட்டு ஃபோனை கீழே போட்டு பயந்துடுறான். ஸோ சீனுவும் சத்தம் கேட்டு மேலே வந்து இவளை தொட்ட உடனே அவனை பார்த்து பயப்படுறான். ஸோ பயந்துக்கிட்டே அப்படியே ஜன்னல் வழியாக அந்த வீட்டிலேருந்து பார்க்குறா. அந்த தூரத்தில் அந்த சூனியக்காரி கிளவி இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே பாரு வந்து அங்கே ஒரு கிளவி நம்மளையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சீனு பார்க்குறாங்க, யாருமே இல்லை, ஏமா இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வர்றாங்க. ஸோ அந்த சைடு நம்ம காயத்ரி மாறி எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி போய் இவ்வளோ நேரமாச்சு, நானும் இவனும் போய் வந்து பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம மீனாவை இருந்துக்கிட்டு, இல்லை நம்ம எல்லோரும் போனோம்னா வந்து அவங்க திரும்பி வரும்போது இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் நானும் செரி இருக்கோம், நீயும் மாறியும் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி காயத்ரியோட பாய் ஃப்ரெண்டை அனுப்பிச்சுட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மாறியும் வந்து பயந்துக்கிட்டே வந்து இங்கே வந்து வர்றான். நம்ம தடை செய்யப்பட்ட பகுதிக்கு முன்னாடி நின்று கத்துன்னு கத்துறான், எங்கே இருக்கீங்க அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு சத்தம் இல்லை. டக்குன்னு பார்த்தா சைடில் இருந்து நம்ம சாருவோட சத்தம் கேட்குது. ஓடி போய் அங்கே பார்க்கும்போது சாரு வந்து அப்படியே அடிபட்டு அப்படியே ஒரு மரத்தில் சாஞ்சு வந்து படுத்து கிடக்கிறான். இவன் பயந்துக்கிட்டே சாரு என்னாச்சுன்னு சரணும் மாதிரியும் வந்து அவளை பிடிச்சி எழுப்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சீனு வந்து பேக் சைட்லேருந்து வந்து நடந்து வர்றான். நடந்து வந்து ஏமாந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறான். அப்பன்னு பார்த்து சாருவும் முழிக்கிறா. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. என்னடா இவ்வளோ சீரியஸான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இங்கே வந்து ப்ராங்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி டென்ஷன் ஆகிட்டு முதல்ல எல்லோரும் வந்து மேலே வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் வந்து கூப்பிட்டு போகிறான். நம்ம சரணும் மாதிரியும் செம்ம கடுப்பிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் சாரி கேட்டுகிட்டே வர்றாங்க. அங்கே போனவுடனே வியூ பாயிண்டில் காயத்ரியும் சரியும் உட்காந்துருக்கும்போது பக்கத்துலேயே பார்த்தா நம்மளோட சாருவோட பாய் ஃப்ரெண்டு வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. என்னடா இவங்க இங்கே உட்காந்துருக்காங்கன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்களோட வந்த சாருவும் சரணும் காணா. இவங்க எங்கடா போனாங்க அப்படின்னு திரும்பி பார்த்து, நீங்கள் எங்கடா அங்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாரு வந்து அப்படியே நடுங்கிட்டு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. சரணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கான். இவன் எதை பார்த்து பயந்தானே தெரில, இப்படி பயந்துருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கான். அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது, நம்ம கூட வந்தது வந்து நம்ம சாருவும் சரணும் கிடையாது, வேற ஏதோ அப்படின்னு ஒன்று நம்ம மாதிரி தலையில் கை வச்சுட்டு வந்து அப்படியே பாறை மேலே உட்காந்துடுறான். அப்போ தான் மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது, பேச்சு இறங்கிட்டா காட்டுக்குள்ளே, இனிமேல் நம்ம என்ன பண்ணாலும் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சிருது. சரண் பயத்தில் நடிக்கிட்டு மாறி இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லு, ஆரம்பத்துலேருந்து நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறி தான் அப்போ வந்து அந்த பேச்சோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பேச்சுங்கிறவ இந்த இந்தியன் கவர்மெண்ட்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த ஜமீன்தாரோட வாரிசு தான் வந்து இந்த பேச்சுங்கிற பொண்ணு. அவளுக்கு இந்த சூனியம் இது மாதிரி சில வந்து டார்க் மேஜிக் இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு வயசுக்கு மேலே என்ன பண்ணிடுறா, அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டு கேரளாவோட காட்டுப்பகுதிக்குள்ளே போயிடுறா. போயிட்டு பல வருஷம் கழித்து இந்த ஊருக்கு திரும்பி வர்றா.
திரும்பி வரும்போது பயங்கரமான ஒரு சூனியக்காரி கிளவியாக திரும்பி வர்றா. ஸோ அவள் மட்டும் வரல, அவளுக்காகவே வந்து வேலை செய்கிற அவளோட அடிமைகளும் திரும்பி வர்றாங்க. அந்த அடிமைகள் இவளுக்காக உயிரையும் கொடுப்பாங்க, உயிரையும் எடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேங் வந்து இங்கே காட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டை கட்டிட்டு இங்கேயே வந்து அந்த மாந்திரீகம் வந்து பிளாக் மேஜிக் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் அவள் வந்து என்னத்தை வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கான்னா, சாகா வரத்தை வாங்கிறதுக்காக பிளாக் மேஜிக் பண்ணி ஸோ என்னென்னமோ மந்திரம்லாம் சொல்லி சாகா வரத்தை வந்து வாங்கிடுவாள். அவள் வாங்கினதுக்கு வந்து பரிகாரமாக வந்து அந்த கடவுளுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா நரபலி கொடுக்கணும். அதுக்காக அந்த கிராமத்தில் இருக்க குழந்தைங்கள்லாம் ஒவ்வொரு குழந்தைங்களாம் வந்து இது நம்ம சூனியக்காரி கிழவியோட அடிமைகள் போய் வந்து கடத்திட்டு வந்து கொன்று வந்து இது மாதிரி நரபலி கொடுத்துட்ருப்பாங்க. அதை அந்த கிராமத்துக்கு ஒரு காவல்காரன் பார்த்துட்டு வந்து ஊர் தலையாடிக்கிட்ட சொல்லிடுறான். ஊர் தலையாடி என்ன சொல்கிறான், சரி ஓகே இதுக்கு மேலே வந்து அவளை விடக்கூடாது, நம்ம குழந்தைகளவே கொண்டுட்டாளா, 2 ஆளை அனுப்பி அவளை போய் வந்து அடித்து இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி 2 பயில்வான ஆளை அனுப்புகிறானுங்க. அவனுங்க உள்ளே போனவொடனே அவள் ஏதோ வந்து மந்திரம் பண்ணிகிட்ருக்கா. இவனுக்கு உள்ளே போனவொடனே அங்கே இருக்க ஒரு பொம்மையை எடுத்து கையும் காலை எப்படின்னு திருப்புறா. இவனுக்கு கை காலெலாம் உடஞ்சி வந்து அந்த இடத்துலேயே செத்து போய் வந்து விழுந்துடுறானுங்க. ஊர்க்காரங்களாம் மிரண்டுறானுங்க. மிரண்டுட்டு ஐயோ இவளை எப்படா கொள்வது, என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைகளை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி புரியாமல் அந்த ஊரில் இருக்க ஒரு சாமியாரை பார்க்க போகிறாங்க. அந்த சாமியாரும் அவரோட சக்தியை யூஸ் பண்ணி இந்த பேச்சு யாருங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த பேச்சு வந்து சாகாவரம் வாங்குறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டா. சாகாவரம் இப்போ ஆல்ரெடி அவளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சு வந்து நரபலி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த சாகாவரம் கண்டினியூஸாக அவளுக்கு இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஊர் மக்கள்லாம், சார் நம்மளாம் இயற்கை வழிபடுறவங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு வந்து தெரியலையா சார் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா டேய் உன் ஆளுங்க 2 ஆளுங்க போனவனுங்களை கிட்டையே வந்து நெருங்க விடாமல் தூரத்துலேருந்தே கொண்டிருக்கா. இன்னுமா உனக்கு புரியல அவள் யாருன்னு? ஸோ வந்து நீ வணங்குற கடவுளோட வழிபாடு எப்படின்னா, நீ கடவுளுக்கு ஏதாவது ஒன்று வந்து படைப்ப, கடவுளுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்ப, அது மூலிமா கடவுள் உனக்கு நல்லது செய்வார். அவங்க வழிபடுற வழிபாடு எப்படின்னா, அவங்க வந்து முதல்ல வரத்தை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அந்த வரத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் வந்து அந்த கடவுளுக்கு கொடுப்பாங்க. கடவுளோட வழிபாடுங்கிறது உனக்கும் ஒன்று தான், அந்த பேச்சுக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. சரி என்னதாங்க சார் வழின்னு சொல்லும்போது, அவள் சாகாவரம் வாங்கினவ, அவளை வந்து கொல்ல முடியாது, ஒரே ஒரு வழி தான் தம்பி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவள் கண்ணை நேருக்கு நேர் பார்க்காம அவளை வந்து கொன்று அவளோட ஆத்மாவை வந்து அவள் உடம்புலேருந்து பிரிச்சுருங்க. சாகாவரம் இருக்கனால திரும்பி அவள் ஆத்மாவை வந்து திருப்பி உடம்புக்குள்ளே போயிடும். அது வந்து போகாமல் வந்து நான் அவள் ஆத்மா வந்து தனியாக பிரித்து வச்சு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி நம்ம தலையாரி இப்போ என்ன பண்ணுறாப்புல, நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்ட்டு ஒரு வந்து 10 பேர்த்த கூட்டிகிட்டு அவள் வீட்டை சுற்று போட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து இறங்கிடுறாங்க. உள்ளே இறங்கும்போது அவள் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கா அந்த மர வீட்டில். மேலே வந்து அந்த சாத்தானோட அடிமைகள்னு சொல்லி இவளுக்கு வந்து அடிமை வேலை செஞ்ச எல்லாத்தையும் வந்து கழுத்தெடுத்து போட்டுறாப்புல. மேலே வந்து பார்க்குற பேச்சு வந்து எல்லாருமே செத்து கிடக்கிறத பார்த்துக்கிட்டு சுதாரிக்கிறதுக்குள்ளே பேச்சு வந்து அவளோட வந்து தலையை வந்து சாக்கு போட்டு மூடி கழுத்தெடுத்து போட்டு அவளோட ஆத்மாவை வந்து பிரிச்சிடுறாங்க. இந்த சாமியார் அதை என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பொம்மை வந்து ஸ்டார்டிங் சீன்லேருந்து பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்களா, அந்த பொம்மைக்குள்ளே இவளோட ஆத்மாவை அடைச்சி ஒரு மரத்தில் கொண்டே வந்து அடைச்சிட்றாப்புல. அந்த வந்து அடைச்ச மரத்தை தான் முறையாக வந்து அந்த ராம்ங்கிற ஒரு டூரிஸ்ட் வந்தவன் வந்து உடச்சி வந்து அந்த பொம்மையை வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருப்பான். ஸோ நம்ம சாமியாருக்கும் தெரியும், மரத்தில் ஒரு பொம்மையை அடைச்சிருக்கிறோம், அதில் அவளோட ஆத்மா இருக்குது, அதையும் மீறி அவள் வெளியே வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவள் இருக்கிற வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை என்ன பண்ணுவாள், மந்திரக்கட்டு போட்டு சீல் பண்ணி அந்த இடத்துல வந்து நல்லா கட்டையெல்லாம் வச்சு சூலாயுதம் மணி எல்லாத்தையும் வச்சு கடவுள் சக்தியால் சப்போஸ் அந்த பொம்மையிலேருந்து அவள் வெளியே வந்தாலும் காட்டில் இந்த பகுதிக்குள்ளே மட்டும்தான் இருப்பாள், இந்த பகுதி தாண்டி அவள் வெளியே வர முடியாது அப்படின்னு வந்து மந்திரத்தால் வந்து கட்டுப்போட்டு வச்சுருப்பார். அந்த இடத்த தான் அந்த காலத்து மக்கள் வந்து தடை செய்யப்பட்ட இடம்னு போட்டு யாருமே கிராம மக்கள் போவதால் வந்து வச்சுருப்பாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆளுகளுக்கு வந்து அள்ளு விட்டுது. அந்த தடை செய்யப்பட்ட பகுதி வந்து நம்ம உடச்சி உள்ளே போனோம், அப்போ நம்ம தான் வந்து பேச்சு வந்து வெளியே கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக பயப்படுறாங்க. ஸோ நம்ம மாதிரிக்கு என்ன புரிஞ்சிருது, அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் பேச்சோட கண்ட்ரோலில் வந்து இருந்தது. இப்போ காடு முழுசு வந்து அவளோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஒரே ஒரு வழி, நம்மளோட வந்து ஊரோட எல்லா பாதையை தொட்டோம்னா ஊரோட வந்து எல்லா சாமியும் அங்கே இருக்க சாமியெல்லாம் நம்மளை காப்பாற்றோம், எப்படியாவது நம்ம போயிடும்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கிளம்ப சொல்கிறான். அப்பன்னு பார்த்து நம்ம சரி ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து அந்த அடிபட்டுருச்சுங்கனால கோவத்தில் வந்து அந்த இடத்துலேயே கேமரா போட்டு வந்துருப்பான். ப்ரோ தயவுசெய்து வந்து அந்த ஒரு கேமரா மட்டும் எடுத்து வந்துடலாம் வாங்க மாதிரி ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு புரியுதா இல்லையா, நம்மளாம் சாவ போகிறையா, தயவுசெய்து வந்து தொலையா அப்படின்னு சொல்லும்போது, அது 5 லட்ச ரூபா கேமரா, அது இல்லாமல் நான் வந்து ஊருக்கு போனால் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, அங்கே போய் வந்து அது இல்லாமல் சாவறதுக்கு இங்கேயே நான் செத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேமரா வந்து இப்போ எடுக்க போகிறான். சரி மாறி எவ்வளோ சொல்லியும் கேட்காதனால இப்போ நம்ம சரண் மாறிக்கிட்ட மாதிரி என்னை தயவுசெய்து வந்து அவங்க கூட கொஞ்சம் வந்து கூட போங்கண்ணே, இல்லைன்னா சரி எங்காவது மாட்டிக்க போகிறான், நீங்கள் கொஞ்சம் பின்னாடியே போங்கண்ணே அப்படின்னா, இது என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு வந்து இவரும் வந்து செடி கூட போகிறாரு.
அங்கே போனால் அவன் வந்து கேமரா போட்ட இடத்துல காணாம். அதுக்கு பதிலாக ஒரு மரத்து மேலே இவங்க வந்து வந்த பாதையை நோக்கியே வந்து இவங்களை வீடியோ எடுத்த மாதிரியே வந்து கேமரா வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. என்னடா கேமரா ப்ளேஸ் ஆகிருக்குன்னு அங்கே போய் வந்து கேமராவை எடுக்கிறான். எடுத்துகிட்டு மாறி வேற வாங்க வாங்க போகலான்னு சொல்லி கத்துறான். இவன் கேமரா எடுத்து ஏன் கேமரா வந்து கீழே விழுந்தது எப்படி மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து கேமரா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறான். இவங்க வந்த வீடியோ இருக்குது. ஆனால் வந்த வீடியோவில் இவன் மட்டும்தான் இருக்கான், மாறி இல்லை. இப்படி திரும்பி மாரியை பார்த்தா மாறி வாங்க போகலாம் கத்திக்கிட்டு இருக்கான். மாரிக்கு பின்னாடியே இன்னொரு மாறி நிற்கிறான். அது நான் இல்லை அப்படின்ட்டு வந்து கையில் மட்டும் சிக்னல் காட்டுறான். நம்ம செர்ரிக்கு வந்து அள்ளு விட்டுருது. இப்போ யார் மாறினே வந்து நம்ம செர்ரிக்கு தெரியல. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி மாறி கிட்ட வர்றான். மாறி வாங்கன்னு சொல்லும்போது பயத்தில் மாரியை பிடிச்சி வந்து கீழே தள்ளி விட்டுட்டு செர்ரி அப்படியே காட்டுக்குள்ளே மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடறான். பயந்து போய் காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்த செர்ரி ஒரு இடத்துல வந்து மாறி நிற்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ அப்படியே மாறி கிட்ட போய் மாரியோட ஷோல்டரில் கை வச்சு திரும்புனா இந்த செர்ரியோட மூஞ்சியே அந்த மாரியோட உடம்புலேயே இருக்குது. அப்படியே நடுங்கி போயிடுறான். யாரை நம்புறதுனே தெரியல. மறுபடியும் பயத்தில் வந்து திரும்பி ஓடுறான். ஓடி அங்கே ஒரு வீடு மாதிரி இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறான். அதுவும் வந்து சூனியக்காரி வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த சூனியக்காரி பொம்மை வந்து அங்கேயும் கீழே கிடக்கு. இவன் பார்த்துட்டு அதை எடுக்க போகலான்னு போகும்போது கண்ணாடி கீழே விழுந்துருது. அந்த கண்ணாடி அழுங்காமல் தொலைவி கண்டுபிடிச்சி எடுத்து கண்ணில் போட்டு பார்க்குறான். அந்த சூனியக்காரியே வந்து முன்னாடி நிற்கிறான். பயத்தில் டக்குன்னு வெளியே எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது டோர் க்ளோஸ் ஆகுது. இவன் ஆணு கத்துறதோட அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம செர்ரி மிஸ் ஆகிட்டனால இப்போ நம்ம இருக்கிற கேங்கிட்ட வந்து வர்றான். வந்த உடனே எல்லோரும் எங்கே வந்து செர்ரின்னு கேட்கும்போது, சார் நான் எவ்வளவோ சொன்னேன் சார், அவர் கேட்கவே இல்லை, காட்டுக்குள்ளே வந்து உள்ளே ஓடிட்டார், நான் மட்டும்தான் வந்தேன், வாங்க இங்கிருந்து எல்லாம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் திட்டுறானுங்க. ஏன்னா அதென்ன இல்லை பொருளா இல்லை வேறு ஏதாவதா அப்படியே விட்டு போகிறதுக்கு, அவங்க ஒரு உயிர்றா, மரியாதையாக வா தேடி போய் வந்து கண்டுபிடிச்சி கூட்டு போகலான்னு மாறி சொல்ல கேட்காம எல்லாரும் மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. சரணும் மாரியும் தொலைவி போகும்போது ஒரு சைடில் வந்து ஏதோ டென்ட் மாதிரி வந்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. என்னடா இந்த இடத்துல டென்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து டென்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஒரு ஹெட்ஃபோனும் கேமராவும் தெரியுது. ஸோ இது எந்த சீன் தெரியுதுங்களா? ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து போட்டு வச்சுருந்ததான். ஸோ அந்த கேமராவை எடுத்து வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே நடந்தது எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வந்து ராம்கர் அந்த ஐடி பையனை வந்து நம்ம வந்து பேச்சு வந்து அடித்து தூக்கிட்டு போனதையும், அதுக்கப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை அடித்து தூக்கிட்டு போனதையும் அப்படியே கண்ணமிக்க நேரத்தில் சல்லுன்னு வந்து அப்படியே அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிருந்த பேச்சு. இதை பார்த்த உடனே இன்னமும் வந்து மிரண்டுறது. சார் இனிமேல் இங்கே இருக்க வேணாம் சார், வாங்க சார் மேலே உங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லி மேலே மறுபடியும் ஓடி வர்றாங்க. மேலே ஓடி வந்த உடனே இங்கே வந்து மீதி வந்து மீனுவும் சரி சீனுவோட கேர்ள் ஃப்ரெண்டு 3 பேர் உட்காந்துருக்காங்க. இங்கே வந்த உடனே சார் இனிமேல் வந்து இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு ஒன்று. என்னடா நீ எப்போ பார்த்தாலும் கிளம்பி போகலான்னு சொல்லி வந்து சொல்லிகிட்டே இருக்க, அப்போ செர்ரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாரிக்கும் சீனுக்கும் வந்து சண்டை வந்துடுது. சண்டையில் வந்து சீனை பிடிச்சி வந்து மாரியை வந்து அடின்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு பக்கம் இவங்க சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு சாரு உட்காந்துருந்தவ அப்படியே எந்திரிச்சு அந்த பழையபடியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பக்கத்தில் வந்து காட்டுக்குள்ளே உள்ளே போகிறான். இங்கே நம்ம மீனுவும் சரணும் பார்த்துட்டு எங்கடி போகிற இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே பின்னாடியே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்று தலையை வச்சுக்கிட்டு டம்முன்னு வந்து மரத்து மேலே வந்து மெதுவாக அப்படியே அடிச்சுட்டு இருக்கிறான். அடிச்சுட்டு அப்படியே இவங்களை திரும்பி பார்க்குறா. இவங்களும் நின்று பார்க்குறாங்க. சல்லுன்னு வந்து ஒரு வேகமாக வந்து ஒரு உருவம் வந்து இந்த நம்ம சாரு வந்து வேகமாக வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போகுது. பார்த்த உடனே நம்ம சரணும் மீனும் அரண்டுறாங்க. வேகமாக வந்து மாறிக்கிட்டே சீனுக்கிட்டேயும் சண்டை கட்டிட்டு இருக்கவங்ககிட்ட என்ன மேட்டர்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்ட வராதுன்னு சொல்லி 4 பேர் தெரிச்சு ஓடுறாங்க. ஸோ இப்போ செர்ரி ஒருத்த மட்டும் வந்து ஆல்ரெடி வந்து அந்த பேச்சுக்கிட்ட மாட்டியிருக்கான். இப்போ வந்து நம்ம சாரு வந்து மாட்டிக்கிட்டா. மீதி இருக்கிறது 4 பேர் எப்படியா தப்பிச்சாகணும்னு சொல்லி முன்னாடி வந்து மாறி பிச்சுக்கிட்டு வேகமாக ஓடுறான். பின்னாடி 3 பேர் வந்து ஓடுறாங்க. அவங்க பிளான் என்னென்னா, ஸோ மலையோட அடிவாரத்தில் வந்து நம்ம மாரியோட கிராமத்தில் வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும், பாறை மாதிரி இருக்கும். அதை தாண்டிட்டோம்னா வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வேகமாக ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஓடி வந்து கரெக்டாக மாறி வந்து இந்த இடம் வந்து இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போர்டுக்கிட்ட வந்துட்டு தான் திரும்பி பார்க்குறான். பின்னாடி வந்த 3 பேரையும் காணாம். இவனுங்க எங்கடா காணாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த சைடு அவங்க 3 பேர் இன்னொரு மாதிரி பின்னாடி வந்து ஓடிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தா பேச்சு தான் மாரியோட உருவத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க 3 பேர் ஓடும்போது நம்ம சீனுக்கு மட்டும் சந்தேகம் வந்துடுது. ஏன்னா இவங்க ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு ரிப்பன்லாம் கட்டிட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த வழியில் தான் இப்போ போயிட்டுருக்குறாங்க. இது மாறி வந்து நம்மளை தப்பான வழியை கூட்டிகிட்டு போகிறான், பேச்சோட வீட்டுக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா நாங்கள் போன டைம் ரிப்பன் கட்டிட்டு போனது வர வழியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க யோசிச்சுட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க.
நம்ம மாரிக்கு பின்னாடி யாரும் வரலங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவனுக்கு தெளிவாக புரிஞ்சிருது. பேச்சு தான் நம்மளோட உருவத்தில் அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு. இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை, நம்ம ரிஸ்க் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி வந்து இவன் இப்போ பேச்சியோட ஏரியாக்குள்ளேயே உள்ளே தைரியமாக போக ஆரம்பிக்கிறான். போய் கொஞ்சம் தூரம் உள்ளே போன உடனே அந்த பேச்சியோட உருவம் சைலண்ட்டாக இவன் முன்னாடி வந்து தைரியமாக வந்து நிற்கிது. கிட்ட வந்து இவன் கிட்ட வந்த உடனே அப்பாடா நம்ம செத்தமுடா, நம்ம பிள்ளைக்கு நம்ம இல்லைடா அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாப்புல மாதிரி. ஆனால் இவரை ஒன்றுமே பண்ணாமல் அந்த பேச்சு உருவம் கம்முன்னு போயிடுது. இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்து நெஞ்சை தொட்டு பார்க்குறாரு. அவர் பொண்ணு கொடுத்த வந்து தாயத்து இருக்குது. அப்படியே தைரியத்தை வள வச்சுக்கிட்டு அப்படியே மாதிரி உள்ளே வர்றாரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, ஸோ அந்த 3 பேர் வந்து பொய்யான மாதிரி பின்னாடி போனாங்க பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க. வீட்டுக்கிட்ட போன உடனே நம்ம சரணு, மீனு, சீனு 3 பேர் தான் வந்து அங்கே இருக்காங்க. அங்கே போன உடனே நான் சொன்னேன்ல, சொன்ன மாதிரியே இந்த மாதிரி வந்து இங்கே கூட்டு வந்துட்டான் பார்த்தியா அப்படின்னோடனே மாரியும் காணாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, இது உண்மையான மாதிரியே நினைத்தில்லடா, எப்போ பார்த்தாலும் மாரியை குறை சொல்லாத, இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இந்த மீனவை காணாம். எங்கன்னு பார்த்தா அந்த வீட்டு கதவு கிட்ட வந்து இப்போ மீன் நின்றுருப்பா. இவங்க மீனு அங்கே பண்ணுறா, இங்கே வான்னு கத்தும்போதே அந்த கதவு வந்து சல்லுன்னு க்ளோஸ் ஆகி நம்ம செர்ரி எப்படி உள்ளே இழுத்துட்டு போச்சோ அதே மாதிரி வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடுது. நம்ம சரண் ஓடி போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். சீனு காப்பாற்றலாம் முடியாது, வா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரண் அது கேட்காம வந்து மீனுவை காப்பாற்றுறதுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறான். சரண் வந்து வேகமாக ஓடி வந்து அந்த தடை செய்யப்பட்ட வந்து இடத்துக்கு வந்து வெளியே வந்து வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா, இனிமேல் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்கும்போது பின்னாடி செர்ரியோட வாய்ஸ் கேட்குது. அவன் தடை செய்யப்பட்ட இடத்துக்கு உள்ளேருந்து வந்து அப்படியே கை காலில் அடிபட்டு ரத்தம் ஒழுவிட்டு வந்து அப்படியே தவழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இவன் வேகமாக மறுபடியும் உள்ளே போய் அந்த செர்ரியோட வந்து கை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அவனை காப்பாற்றி இழுத்து கொண்டு வர்றான். இழுத்து கொண்டு வரும்போது இவனுக்கு அப்போ தான் லைட்டாக சந்தேகம் வருது. இது ஒரு வேளை நம்ம செரியா இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்ம கிட்ட வந்துட்டோமே, தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அழுங்காமல் தாண்டிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் லைட்டாக சந்தேகத்தில் கூப்பிட்டு பார்க்குறான். டேய் செர்ரி அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான். அவனுக்கு வேற பயம், அந்த உருவத்தை வந்து திரும்பி பார்க்க கூட விருப்பம் இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த செர்ரியோட உருவத்தில் வந்து செர்ரி கிடையாது, அதுவும் பேச்சு தான். அப்படியே அந்த பேச்சு திரும்பி வந்து சிரிக்குது. இவன் அப்படியே நடுங்கிறான். ஸோ அப்படியே வந்து அவனையும் வந்து இழுத்துட்டு போயிடுது. அந்த பக்கம் நம்ம சரணும் மீனுவும் அந்த வீட்டிலேருந்து வந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே எப்படா இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு யோசிக்கும்போது நம்ம உள்ளே வந்த மாரியும் வந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறான். சார் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னையா நடக்குதுங்க, ஃபஸ்ட்டு நீ தான் மாறிங்கிறது நாங்கள் எப்படியா வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி அவனை நம்புறது அப்படின்னு சொல்லும்போது, சார் இப்போ என்னை தவிர அவங்க வந்து உங்களை நம்புறதுக்கு வந்து வேறு ஆளே கிடையாது, வேறு வழியே இல்லை, ஆல்ரெடி 3 பேர் செத்துட்டாங்க, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க, தயவுசெய்து என்னை நம்புங்க, நம்ம 3 பேர் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ மட்டும் எப்படி வந்து அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்லும்போது, சார் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நாம் வந்து ஊர்லேருந்து கிளம்பும்போது என்னோடய பொண்ணு வந்து ஒரு தாயத்தை கொடுத்துட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த தாயத்தை வந்து எனக்கு ஏன் வந்து என் குடும்பம் வந்து எப்போதும் வந்து காட்டுக்கு போகும்போது போட சொல்கிறாங்கன்னா, நான் தான் வந்து இந்த பேச்சை கொண்ட தலையாரி குடும்பத்தோட வந்து இந்த 4வது தலைமுறை வாரிசு, அதனால் தலைமுறையாக வந்து அந்த சாமியார் கொடுத்த தாயத்தை என்றைக்கு இருந்தாலும் எங்கள் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு அந்த பேச்சு வரும்னு சொல்லி எங்கள் தலைமுறையில் எல்லோரும் போட்டிருந்தாங்க, அதுதான் இப்போ எங்களை காப்பாற்றுது, வாங்க தயவுசெய்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனுங்களுக்கும் வேறு வழி இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு மாரியை கூட்டிக்கிட்டு இவங்க 3 பேர் வந்து வேகமாக ஓடுறாங்க. வேகமாக ஓடி அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்து வெளியே வந்து இவங்க 2 பேர் வந்து விழுந்துடுறாங்க. ஆனால் மீனு வந்து கால் தறிக்கிட்டு அவன் மட்டும் உள்ளே விழுந்துடுறான். உள்ளே விழுந்தோடனே பேச்சு கரெக்டாக அங்கே வந்துடுது. வந்த உடனே சல்லுன்னு ஒரே வேகத்தில் அந்த மீனுவை மட்டும் வந்து தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போன உடனே மாரிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் வேறு வழி இல்லை, திரும்பி உள்ளே போனால் நம்ம மாட்டிக்குவோம், வாங்க திரும்பி போயிடலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இல்லை மீன் விட்டுட்டா என்ன வர முடியாது அப்படி இப்படின்னு வந்து மாரியோட சண்டை வருது. மாரி பிடிச்சி அவனை இழுக்க, இவன் பிடிச்சி மாரி இழுக்க, அந்த சண்டையில் மாரியோட வந்து தாயத்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஹீரோவோட கையில் மாட்டிக்குது. அவன் அதோடவே வந்து திரும்பி உள்ளே வந்து காட்டுக்குள்ளே வந்து போயிடுறான். உள்ளே வந்த சரணுக்கு முன்னாடி நம்ம பேச்சியோட உருவம் வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து நிற்கிது. பேச்சு உருவத்துக்கு பின்னாடி நம்ம செத்துப்போன சீனுவோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் ஜெரி 3 பேர்த்தோட உருவமும் அங்கே தெரியுது. இவன் என்னடான்னு அதை வந்து திருத்து பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த உருவம் இவன் கிட்டத்தில் வந்துட்டு இவனை எதுவுமே பண்ணாமல் அப்படியே திரும்பி போயிடுது. இவனுக்கு எதுவுமே புரியல, நம்மளை மட்டும் ஏன் எதுவும் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த சண்டையில் வந்து மாரியோட தாயத்தை வந்து இவன் பக்கம் வந்திருக்கும்ல, அதை வந்து தொட்டு பார்க்குறான். ஸோ வந்து அந்த சண்டையில் வந்து என்ன இருக்கும், அந்த தாயத்தை இவனோட ஷர்ட்டில் வந்து ஒட்டிகிட்டு வந்திருக்கும். இந்த தாயத்தை தான் நம்மளை காப்பாற்றுச்சா, ஐயோ அப்போ மாரியோட நிலைமை என்ன அப்படின்ட்டு திரும்பி வேகமாக அந்த தடை செய்யப்பட்ட பகுதியிலேருந்து வெளியே வர்றான்.
வெளியே வந்து ஜம்ப் பண்ணி வெளியே வந்து பார்க்குறான். மாரி அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. கிட்ட போய் பார்த்தா மாரியோட கழுத்தை அறுத்து மாரி உடம்பு முழுவதும் ரத்தத்தோட வந்து செத்து கிடக்குறான். கூட வந்த 4 பேர் செத்து போயிட்டாங்க. இவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். உள்ள வந்து மீனு இருக்கா. இதுக்கு மேலே போய் மீனுவ காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்மளோட வந்து ஹீரோ என்ன பண்ணுறான், சரி இதுக்கு மேலேங்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த மலையிலேருந்து வேக வேகமாக அந்த தாயத்தை கையில் பிடிச்சிட்டே இறங்குறான். வேகமாக இறங்கி அந்த மலை கிராமத்துக்கு வந்து அதுலேருந்து கீழே வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடுறான். மெயின் ரோட்டுக்கு வந்து அவங்க மேலே போனது, அவங்க சந்தோஷமாக இருந்தது, இதெல்லாம் நினச்சி வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த வழியாக ஒரு ஜீப் வருது. அந்த ஜீப்பில் வர்றது யாருன்னா, மொதல் சீனில் இவங்க மலை ஏறும்போது லோக்கல்காரர் ஒருத்தர் ஜீப்பில் வந்திருப்பார். நம்ம மாரி கூட கை காட்டிட்டு போயிருப்போம் பார்த்தீங்களா, அவர் தான். அவர் வந்தோடனே அவர்கிட்ட போய் கதறி வந்து இது மாதிரி வந்து பேச்சு கொண்டுருச்சு, எல்லாத்தையும் கதறி அழுகுறான். அவரும் கொஞ்சம் கொஞ்சம் கன்சோல் பண்ணிவிட்டு, சரி வாப்பா அவன் ஜீப்பில் ஏறுப்பான்னு சொல்லி ஜீப்பில் பின்னாடி ஏற்றுறாரு. ஏற்றுனா இவனுக்கு செம்ம ஷாக்கு. பின்னாடி பார்த்தா நம்ம மீன் உட்காந்துருக்கா. இவன் எப்பட்றா இங்கே உட்காந்துருக்கா அப்படிங்கும்போது முன்னாடி சீட்டில் இருந்த டிரைவர் ஒரே அடி இவனை மயக்கம் போட்டு விழுந்துடுறான். திரும்பி மயக்கம் தெளியும் போது இவன் எங்கே இருக்கான்னா, உள்ள காட்டுக்குள்ளே வந்து பேச்சியோட வீட்டில் இருக்கான். உள்ளே வந்து இவன் மட்டும் நின்றுட்டுருக்கான். ஸோ வந்து பேச்சியை வந்து ஏதோ வந்து சடங்கெல்லாம் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்கான். சொல்லிட்டு வந்து இவன் கெஞ்சுன்னு கெஞ்சுறான். இது மாதிரி வந்து என்னை விட்டுரு, தயவுசெய்து விட்டுருங்க, என் நண்பர்கள் எல்லோரும் இறந்துட்டாங்க, என்னையாவது விட்டுருங்க அப்படின்னு கத்தும்போது இவன் அதெல்லாம் கேட்காம வந்து வெளியே வந்து பார்க்குறான். மீனும் வந்து கேஷுவலாக நின்றுட்டுருக்கான். ஸோ இவனும் போய் வந்து மீனுக்கிட்ட ஏதோ வந்து பேசுகிறான். ஸோ அப்போ தான் நம்ம மீன் யாருங்கிற ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சரண், அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸோட சீனு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ ஜெர்ரி, இவங்க எல்லாம் வந்து ஒரு கேங்கு. இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட கேங்னா, அடிக்கடி ட்ரக்கிங் போகணும்னு சொல்லி ஆசைப்படுற கேங்கு. இந்த கேங்கில் வந்து வாலண்டியராக வந்து இன்வால்வ் ஆகிற ஆள் தான் வந்து மீனுங்கிற கேரக்டர். ஸோ வந்து ஏதோ ஒரு ட்ரக்கிங் கேம்பில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி நல்லா வந்து பழகிட்டு நம்ம ஹீரோவோட வந்து கேர்ள் ஃப்ரெண்டாகவே மாறிடுறாங்க. அவங்களோட ஜாலியாக பேசிவிட்டு அடுத்து எங்கே ட்ரக்கிங் போகிறலான்னு சொல்கிறப்ப கொல்லிமலை பக்கத்தில் அரண்மனை காடுன்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போகலான்னு இவ தான் ஐடியா கொடுக்குறான். எல்லாத்தையும் செட்டப் பண்ணி எல்லாம் வந்து இது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மீனுவோட வந்து வீட்டை கட்டுறாங்க. அந்த மீனுவோட வீட்டில் அவளோட பாட்டி சட்டார்னு வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்க மாதிரி வந்து எந்திரிச்சிட்டு பேச்சு இறங்கிட்டா அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ என்ன விஷயம்னா, ஸோ நம்ம பேச்சு வந்து அந்த ஒரு 100 வருஷம் முன்னாடி பேச்சியை வந்து அடைச்சப்ப பேச்சுகளுக்கு அடிமைகள்னு சொல்லி நிறைய பேர் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் ஒரு 2 பேரை வந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஒரு வந்து ஜென்ஸ் ஒருத்தர் எஸ்கேப் ஆயிருப்பார். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து எஸ்கேப் ஆயிருக்கும். அந்த ஜென்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆனவரோட வாரிசு தான் அந்த வந்து லோக்கல் கார் டிரைவரு. ஸோ இன்னொரு சின்ன பொண்ணு எஸ்கேப் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த வயசான பாட்டி, கிட்டத்தட்ட 100 வயசுக்கிட்ட வந்து ஆயிருக்கும். அந்த பாட்டி எந்திரிச்சு இது மாதிரி பேச்சியை வந்து விடுவிச்சிட்டாங்க. எப்போ அந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து 2 பேர் போய் அந்த பொம்மை எடுத்து வந்து விடுவிப்பாங்க பார்த்தீங்களா, அதை சொல்கிறான். விடுவிச்சிட்டாங்க. ஆனால் பேச்சினால் இப்போ வந்து வெளியே வர முடியாது. அந்த வந்து காட்டுக்குள்ளேயே தான் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் வந்து சுற்றிட்டு இருக்க முடியும். ஏன்னா பேச்சு சப்போஸ் வெளியே வந்தாலும் அந்த தடை செய்யப்பட்ட தகுதியை தாண்டி வந்து வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சாமியார் வந்து மாயக்கட்டெல்லாம் போட்டுச்சிருப்பார்ல. அதனால் இப்போ நீ தான் வந்து ஏதாவது வந்து 4-5 ஆளுகளை வந்து அங்கே கூட்டு போய் வந்து அவளோட நரபலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவளோட மொத்த நரபலி வந்து 13, அதில் 2 நரபலி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதி இருக்கிற 11 நரபலிக்கும் நீ தான் ஆள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனுக்கிட்ட வந்து அந்த பாட்டி சொல்லுது. இவளும் வந்து சரின்ட்டு இந்த சரண் கேங்கோட பழகி இவனுங்க வந்து 4 பேர்த்தையும் வந்து அங்கே அழுங்காமல் வந்து கூட்டு போயிடுறான். கூட்டு போகும்போது தான் எங்கள் எதிர்பாராமல் நடந்த சம்பவம் தான் என்ன ஆகுன்னா, மாரியை வந்து நம்ம ஹீரோ சரண் வந்து கூட கூட்டு வந்துடுவான். அது வந்து மீனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. அழுங்காமல் இவனுங்களை கூட்டு கொண்டே நரபலி கொடுக்கலான்னு பார்த்தா இவன் வேறு லோக்கல் ஆளை கூட்டு வர்றானேன்னு. அதனால தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம மாரி மேலே நம்ம மீன் வந்து எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாள். அதே மாதிரி கிளைமாக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம மாரி, நம்ம ஹீரோ சரண், நம்ம மீனும் 3 பேருமே வந்து அந்த தடை செய்யப்பட்ட பகுதியிலேருந்து வந்து வெளியே எஸ்கேப் போகிறதுக்கு ஈஸியாக சான்ஸ் இருக்கும். அந்த டைமில் அவளே வேணும்னே தடிக்கிட்டு கீழே விழுந்து உள்ளேயே வந்து அவள் மாட்டிக்குவாள். ஸோ அதனால வந்து சரண் வந்து மறுபடியும் வந்து அவனாக உள்ளே வர மாதிரி வந்து ஆகி போயிடும். உள்ளே வர மாதிரி வந்து ஆகிப்போனால சரி வேறு வழியே இல்லை அப்படிங்கிறனால இவன் உள்ளே வந்து மீனு தொலைவிட்டு இருக்க அந்த கேப்பில் இவன் வெளியே போய் மாரியை வந்து கழுத்தெடுத்து வந்து இவ தான் கொண்டிருப்பாள். ஸோ மொத்தம் வந்து 5 பலியில் 1 பலி வந்து மீனுவோட கணக்கில் போயிடும். மீதி 4 பலி மட்டும்தான் வந்து பேச்சியோட கணக்கில் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறானுங்கன்னா, இவ வந்து மீனு வந்து நரபலிக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை, டைரெக்டாகவே வந்து அந்த பேச்சியோட அடுத்த வாரிசே வந்து நீ தான். அதனால முடிஞ்சளவு வந்து அவளோட 13 நரபலியை சீக்கிரமாக முடிச்சிட்டின்னா அடுத்த சாகாவாரம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி இவளுக்கு சொல்லியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ வந்து இவ்வளோ சீரியஸாக வந்து அந்த பேச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான்.
இது தெரியாமல் நம்ம முட்டா பயலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பல்லிழிச்சதை வந்து பார்த்துட்டு அவள் பின்னாடியே போய் அந்த காட்டுக்குள்ளே போய் நம்ம செர்ரி, நம்ம வந்து ஹீரோ, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சீனுவோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு 4 பேருமே வந்து அங்கே போய் வந்து பலியேறுறாங்க. ஆல்ரெடி 2 பேர்த்த வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து அந்த பேச்சுங்கிற பேய் வந்து கொண்டிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ மொத்தம் வந்து பலியோட எண்ணிக்கை வந்து 6 ஆயிடுச்சு. மீதி இன்னும் வந்து 7 பலி எண்ணிக்கை வந்து இருக்குது அப்படிங்கிறதோட போட்டு வந்து படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் பார்க்கணுன்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ். முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு லைக்கோ பண்ணிவிட்டிங்கன்னா அது எங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. See you on next video. Thank you guys. Bye bye.